உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கே வந்து அவரது பார்வை 5, 7, 9ஆம் இடங்களில் விழக்கூடிய குரு பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்கும் சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பார்வை உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் எப்பவும் பிரகாசமாக இருப்பீங்க, எதுலேயும் உற்சாகமாக இருப்பீங்க. ஒரு முடிவு எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு விடாமுயற்சி உடையவங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தா போதும்னு நினைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான மேன்மைகளை நோக்கி பயணம் செய்வீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்கள். அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் ப்ளஸ் எதுலேயும் நேர்மை மட்டும் அல்லாமல் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதே போல் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் அதை அழகாக முடித்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க. எதுலேயுமே ஒரு நியாய தர்மம் இருக்கணும்னு நினைப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் சந்தோஷத்தை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அது மட்டும் கிடையாது, வாழ்க்கை துணையில் இருந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகள் வரைக்குமே எதுலேயுமே இறங்கினா ரொம்ப அற்புதமான மேன்மைகளை அடையணும்னு நினைப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் குரு பகவானது பெயர்ச்சி கடந்த காலகட்டங்களில் இருந்த குரு பகவான் குரு 12இல் மறைந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் எதெடுத்தாலும் தடைகள் ஆயிருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இருக்க முடியாது. உழைச்சிருப்பீங்க, பாடுபட்டு இருப்பீங்க. உங்கள் முயற்சிகளால் பலவிதமான அற்புதமான மேன்மைகளை உண்டாக்கியிருப்பீங்க. ஏன் அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்களும் சரி, அரசு சார்ந்த டெண்டர் எடுத்து பெரிய லெவலில் தொழில் போக்குவரத்தை உண்டாக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்து இன்றைக்கி அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இருந்தபோது இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி பலவித முயற்சிகளுக்கு எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டதெல்லாம் போட்ட நேரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ அது எல்லாமே பிரேக் ஆகி நிற்குது. அதனுடைய வேல்யூ குறையுது. இதனுடைய விளைவுகள் இப்போது என்ன செய்கிறதுன்னு புரியலன்ற அளவுக்கு பலவித மன உளைச்சல். அப்படி ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் குரு பகவானது பெயர்ச்சி 12இல் இருந்ததுனால தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும்ட்டு எதிர்பார்த்து செய்த எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி அந்த வேலைகளை ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்பத்திற்கு தேவைகளுக்குண்டான பூர்த்திகளை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி ஏன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. இன்னும் பல பேர் வாழ்க்கையில் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைகள் எல்லாமே உருவாயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் போட்ட கணக்குகள் எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் போட்ட கணக்கு மற்றவங்களுக்கு உங்களோட இருந்தவங்க, உங்களை பார்த்து பொழைச்சவங்க, உங்ககிட்ட நட்பு வச்சவங்க, அவங்களுக்கு சொன்ன போது இதை செய், இதை பண்ணு, உங்களுக்கு இது அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அது எல்லாமே அருமையாக இருந்திருக்கும். அவங்க நினச்சதை விட மேல் நோக்கி அருமையான வளர்ச்சி நான் நம்பவே இல்லை நீ சொல்லும்போது. ஆனால் அது அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் எதிர்பார்க்கலன்ற அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கும். அப்போது 10 பேருக்கு வழிகாட்டிய உங்களுடைய வாழ்க்கையில் அதே விஷயத்தை நீங்கள் இறங்கி செய்யும் பொழுது இனம் புரியாத நஷ்டங்களும் மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும் ஏன் இப்படி எதனால் இப்படின்ற அளவுக்கு மன அழுத்தமும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் 12இல் இருந்த பொழுது எதுலேயுமே ஒரு மேன்மைகள் கிடைக்கல. தொழில் ரீதியில் 3 மடங்கு நாம் அதிகமாக்கிடலான்ற அளவுக்கு உங்கள் முயற்சிகளால் ரிஸ்க் எடுத்து போட்டது எல்லாமே இன்றைக்கி அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல், அதை விட்டு வெளியிலையும் வர முடியாமல், என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு சில ரீதியில் பாதிக்கப்பட்டு நின்றுட்டீங்க. வாழ்க்கையில் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலையும் சரி,
வாழ்கிற வாழ்க்கை ரீதியிலையும் சரி, மற்றவங்க உங்களை ஒரு விஷயத்தில் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா கொடுத்த பணத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்டோ சரி, கொடுத்த பணம் கட்டக்கூடிய அந்த கடன் சம்மந்தப்பட்ட அந்த பணமும் சரி, வாங்கின நேரத்துக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க, கேட்கறதுக்கு முன்னாடி போய் சேரணும்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் நினச்சி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாமே இப்போ பிரேக் ஆகி எங்கே உங்களுடைய தன்மானம், உங்களுடைய பலம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை இழந்துடுமோ, எதில் அங்கே குறைஞ்சிடுமோ, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையோ, உங்களுக்கு எதிரில் நின்று பேசக்கூடிய நிலையோ, ஏன் உங்களுக்கு சிலர் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையே உருவாயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பல இன்னலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, ரிஷபராசி என்பர்கள் ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்களும் சரி, வாழ்க்கையில் எல்லாரும் நம்பிக்கையோட எதிர்பார்ப்புகளோட, வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளோட வந்தீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் பாசத்துக்கு அடிமை. அப்பேற்பட்ட பாசம், பந்தம், நட்பு எல்லா ரீதியிலையும் உண்மையாக இருக்கிற உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டீங்க. இதனால் ஒவ்வொரு நாளும் வலி வேதனையை சார்ந்து வாழக்கூடிய உங்களுடைய நிலையில் மாற்றங்கள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் மாற்றம் கொடுக்கும், ஒரு புறம் வேலையில் இருக்கக்கூடிய ரீதியிலையும் பெரிய லெவலில் குரு பகவான் ஒரு மேன்மையில் உண்டாக்க போகிறார். மறுபுறத்தில் வாழ்க்கை திருமண மேன்மையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல், மன வேதனை எல்லாமே நீங்கி சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத மேன்மையாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். முயற்சிகளை 100% பலப்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்கை உண்டாக்கி கொடுத்துரும். சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் எல்லாருக்கும் எதிரில் பலவிதமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாயிடுமோன்ற அளவுக்கு வேதனைகள் சிலர் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பார்வைக்கு கோடி நன்மைகள் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவானது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அவர் உங்களுடைய இடத்தில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானம், 5ஆம் வீடு. ஒருத்தருடைய ஆசைகள், ஒருத்தருடைய லட்சியங்கள், ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அந்த இடத்துல குரு பார்வை விழும் பொழுது அது உங்களது பஞ்சமஸ்தானம் மட்டுமல்ல, புதன் பகவான் அவரது உச்ச வீடு, அந்த வீட்டில் விழக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட உங்களுடைய லட்சியமாக நினச்சி நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்த விஷயங்கள் தடப்பட்டு நிற்குதே, இன்னைக்கு பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் நிற்கிறேன்ற அந்த வழியில் இருக்கிற உங்களுக்கு 100% அது வெற்றிகள் அளிக்கும். பெரிய லெவலில் மேன்மைகளை உண்டாக்கும். உயர்தரமான அம்சங்களை உருவாக்கக்கூடிய ராஜயோக அமைப்பாக இது இருக்கும். குறிப்பாக பஞ்சமஸ்தானன்றது பூர்வ புண்ணிய இடத்திற்கு சம்மந்தப்பட்டது இடம், புத்திர சம்மந்தப்பட்ட பாக்கியத்துக்கும் சம்மந்தப்பட்ட இடம், வம்ச விருதிக்கு சம்மந்தப்பட்ட இடம், அதையும் தாண்டி ஒருத்தருடைய ஆசைகள் அதை சார்ந்த இடம். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலகட்டங்களில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறாத நிலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் வேலை சார்ந்த ரீதியில் இருந்த இலக்குகளை அழகாக சரி செய்வீங்க. வேலையில் இருக்கிற சிக்கலை சரி செய்திருவீங்க. ஏன் வேலையில் நீங்கள் உழைப்பாளியாக மாறுவீங்க. அது மட்டுமல்ல, பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் பாக்யாதிபதி அமர்ந்து சொந்த வீட்டில் சனி பகவானும் பலமான ரீதியில் இருக்கிறார். அப்போது உங்களது முயற்சிகளால் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமையும். ஏன் தொழில் ரீதியில் பலவித பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கும் சரி, வேலை ரீதியில் பல சிக்கல்களை சந்தித்தவங்களும் சரி, அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு பெரிய இலக்குகளை உண்டாக்கக்கூடிய தருணமாக இது அமையும். மேற்கொண்டு குறிப்பாக சொல்லணும்னா, செய்துட்டு இருந்த வேலையிலேயே பல குழப்பங்கள் வந்திருக்கும். உங்களுடைய வேலை இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, 2 மாதம்தான் இருக்குது, நீங்கள் வேறு எங்கேயாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு சிலருக்கு சூழ்நிலையும், சிலருக்கு செய்த வேலை பறிப்போய் அடுத்தது எங்கேயாவது நமக்கு வேலை கிடைக்குமான்ற ஒரு மன உளைச்சலில் வேலையை தேடிட்டு இருந்திருப்பீங்க. இவங்களுக்கு 100% இந்த குரு பெயர்ச்சியால் அருமையான வாய்ப்புகள் அமையும். நினச்ச மாதிரியான ஒரு துறையில் உட்காருவீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய வேகம், உங்களுடைய பலம், உங்களுடைய தரம் என்னன்றதை நீங்கள் காட்டுவீங்க. அந்த அற்புதமான மேன்மைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் எதில் பண்ணீங்களோ,
ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு லாபத்தை அடையணுன்ட்டு நீங்கள் கணக்கு போட்டு பண்ணினது எல்லாம் இன்றைக்கி தேங்கி நிற்கும். அதில் இருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தருணம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களது வாழ்க்கையில் திருமண மேன்மைகளும் குறிப்பாக புத்திர பாக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம். எப்படின்னா, திருமண முயற்சிகளால் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்ததுனால எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி, அவமானங்கள். ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, நாம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், நாம் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த நிலைன்ற அளவுக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். காரணம், 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம்ன்றது தொழில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த இடம். அந்த திருமணம் சார்ந்த இடத்தில் குரு பகவானது பார்வை 180 டிகிரியில் விழும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண ரீதியில் குறிப்பாக 5ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த குரு பார்வை புத்திர பாக்கியம். இது வரைக்கும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, மருத்துவத்துறை வரைக்கும் போயிட்டேன், எதுலேயுமே மேன்மை அளிக்கலை, சொந்த பந்தங்களுக்கு எதிரில் ஏதோ ஒரு மனக்குறையுடன் வாழக்கூடிய நிலை எனக்கு உருவாயிருச்சு என்று நினைச்சு வேதனையில் இருக்கிற உங்களுக்கு 100% இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கூடி வரும், நெருங்கி வரும். மேலும் ரிஷபராசி அன்பர்களே, கவலைகள் வேண்டாம். வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பலவிதமான இன்னலுக்கு நீங்கள் ஆளாகி நின்னீங்க. அந்த இன்னல்களால் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி திருமணமாகி உங்களை பார்த்து மற்றவங்க பெருமை அடையக்கூடிய நேரத்தில் 3வது நபர்களால் வந்த சிக்கல்களும் குழப்பமும் இனம் புரியாத பயம் வேதனைகள் எல்லாமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைச்சி சுக்குநூறாக்கி இன்றைக்கி விவாகரத்து வரைக்கும், ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை. இதிலிருந்து மீண்டு வெளியில் ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்புகள் கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன வலி வேதனை 100% மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் போதும், ஒரு பெரிய வெற்றிகளை உண்டாக்குவீங்க. உயர்தரமான மேன்மைகளை நீங்கள் அடைவீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த தருணத்தில் நீங்கள் அமைய போகிறீங்க, அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அமைப்புன்றது என்னென்னா, ஒரு வீடு இது வரைக்கும் கட்ட முடியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தீங்க, உழைச்சிங்க, சம்பாதிக்கிறது தெரியுது, வரது தெரியுது, ஆனால் செலவுகள் ஆகுது, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்க, அவங்க நினச்சது சாதிக்கிறாங்க. ஏன் உங்களோட கம்மியாக சம்பாதிக்கிறவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆனால் வருமானத்தை சார்ந்து இங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, ஏன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் குரு பகவானால் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மேன்மைகள் உண்டாகும். குறிப்பாக குரு பார்வையால் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில், பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை விழுறதுனால மண் மனை மட்டுமல்ல, பொன், குறிப்பாக சொல்லணும்னா ஆபரணங்கள், தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு நகையை சேர்த்தாலோ அது அடகு வைக்கக்கூடிய நிலை உண்டாயிருக்கும். சிலர் வித்தாவது பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலான்னு விற்று சால்வ் பண்ணவங்களும் இருப்பாங்க. இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சு எல்லாமே முழுகி போயிடுச்சிங்க, அது வாங்கக்கூட முடியாத நிலை. இன்றைக்கி அதை நினச்சி கூட பார்க்க முடியலையே நினச்சி வேதனையில் இருப்பீங்க. 100% இது எல்லாத்தையும் மீண்டும் நீங்கள் அடையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பாக்கியமான ஒரு காலம். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு இலக்குகளை நீங்கள் அடைய போகிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், பெரிய லெவலில் சாதிப்பீங்க, பிரபல யோகத்தை அடைவீங்க, உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஆண்களுக்கும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும். அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலமானதாக இருக்குது. இன்னும் வெளிநாடு, வெளி வாய்ப்புகள் சார்ந்த அமைப்புகளில் இறங்கி தொழிலோ வேலையிலையோ இறங்கலாம் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால் நல்ல ஒரு இலக்கை அடையிற நேரத்தில் சரிவுகளை சந்திச்சு இன்றைக்கி மனவேதனைகளுக்கு ஆளாகி நம்பி நான் ஏமாந்துட்டேன், என்னோட இருந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அந்த துரோகத்தை சுக்குநூறாக உடைச்சி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிச்சு காட்டுவீங்க.
குறிப்பாக அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். என பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்தை தான் குரு பார்க்கிறார். குலதெய்வ வழிபாடுகளால் நல்ல மேன்மைகள் அடைவீங்க. இன்னும் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் குரு பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். தந்தை வழி உறவு முறை உறவினர்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு நீங்கி ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாகும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில் பார்த்து செய்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பெரிய லெவலில் சிக்கலுக்கு ஆளாகி நிற்கிதேன்ற ஒரு மன வருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மன வருத்தத்தை அழகாக சரி செய்து அவங்க வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி, நிம்மதி, சந்தோஷத்தை உண்டாக்கிடுவீங்க. அதற்குண்டான வழியும் இந்த இடத்துல பிறக்கும். மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் பலவித சிக்கல், வாத சம்மந்தப்பட்ட நோய்களும் கொடுத்துருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாயிருக்கும். இன்னும் சிலருக்கு ஒற்றை தலைவலியும் வயிற்று வலிகள் சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரிவரக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த தருணத்தில் தானாகவே அது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நல்ல படிப்பு ரீதியில் பட்ட படிப்பு படித்து ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் அமையும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்கும், போக போக அது உங்களுக்கு சிறப்பம்சத்தோடு அமைச்சிடும். ஆக குரு பார்வை கோடி நன்மைகள் தரும்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடமும் அருமையான இடம், 7ஆம் இடம் ப்ளஸ் 9ஆம் இடம் திடீர் நட்புகளாலையும் திடீர் லிங்காலையும் திடீர் மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அடித்தாதான் அதிர்ஷ்டம்னு கிடைக்காது. அதையும் தாண்டி செய்கிற தொழிலில் விபரீத ராஜயோகம் உண்டாகி பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சால் அது உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். அதே போல் திருமண வாழ்க்கையில் நினச்சதை விட அருமையான வாழ்க்கையை அமைச்சா வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம். அதையும் தாண்டி இத்தனை வருஷமாக கிடைக்காத ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சிட்டா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. அதிர்ஷ்டங்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைப்படும். ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 100% தொழில் ரீதியிலையும் சரி, தன ரீதியிலையும் சரி, இந்த தனகாரகன் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதில் மாற்றம் இல்லை. அந்த அதிர்ஷ்டம் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது கிடைச்ச ஒரு பாக்கியமான ஒரு காலகட்டம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. இவர் லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு அந்த லாபஸ்தானாதிபதி உங்கள் ஜென்மத்தில் வந்து நிற்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் அமைப்புகளும் கூடி வரும். ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம் இருக்குது, திசா புத்திகள் இருக்குது. அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் நல்லா இருக்கணும். அதை விட இந்த குரு பகவான் அங்கே எத்தனை பரல்கள் கொண்டிருக்கார், ஒருவேளை அவர் 4க்கு கீழே இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்கள, ஒரு 3, 2, 1 இருந்துருச்சுன்னா ரொம்ப மன கசப்புக்களான ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிடும். ஆனால் அதுவே 3க்கு மேலே 4, 5, 6, 7 பரல்கள் பெற்றுட்டாலும் வாழ்க்கையில் இது உங்களுக்கு ஜாக்பாட் தான். உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க, உயர்தரமான மேன்மைகள் அடைய போகிறீங்க. அது 100% கேரண்டி. அதே அடிப்படையில் திசா புத்திகளும் ரொம்ப அவசியம். ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. 100% அது சக்ஸஸ் கிடைக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.